40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்து காட்சியளிக்கிற அத்திவரதரை பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில்ல உள்ள நீராழி மண்டபம் உள்ளதா இருக்காரு அத்திவரதர். இவர் 40 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி தான் காட்சி அளிப்பாரு. பிரம்மதேவர் தனது படைப்பு தொழிலை செய்யும் போது தனது படைப்பு தொழில் சிறப்புற நடைபெற காஞ்சில ஒரு யாகம் செய்ததாகவும், சரஸ்வதி தேவியை அழைக்காம செய்ததனால சரஸ்வதி தேவி பிரம்மதேவன் மீது மிகுந்த கோபம் கொண்டு பிரம்மதேவரின் யாகத்தை அழிக்க வேகவதி ஆறாக வடிவெடுத்து வெள்ளப்பெருக்காக வந்ததாகவும், பிரம்மதேவரின் யாகத்தை காக்க வேண்டி திருமால் ஆட்சி நடுவே சயனம் கொண்டதாகவும், அதனால் சரஸ்வதி தேவி தனது பாதியை மாற்றிக்கொண்டதாகவும் சொல்லப்படுது. பிரம்மதேவர் அத்திவரதரை முன்னிறுத்தி ஒரு யாகம் செய்தாரு. யாகத்தியின் காரணமாக அத்திவரதர் பின்னப்பட்டு விட்டார். பிரம்மதேவர் பதறி போனார். வேறு எந்த வடிவத்திலும் பெருமாளை உருவாக்க முடியாத சூழலில் பிரம்மா திருமாலை வேண்டினார். அவருடைய ஆலோசனையின்படி அத்திவரதரை கோயிலுள்ள நூற்றுக்கால் மண்டபத்துக்கு வடக்கில் உள்ள 2 திருக்குளங்களில் தென் திசையில் உள்ள நீராழி மண்டபத்துக்கு கீழே உள்ள மற்றொரு மண்டபத்தில் வெள்ளிப்பழியில் சயனம் கொள்ள வைத்தார். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குளத்து நீரை வெளியேற்றி அத்திவரதரின் திருவுருவ சிலையை வெளியெடுத்து கோயிலில் பள்ளி கொள்ள வைத்து உற்சவங்கள் நடக்கும். அப்போது கோவில் வளாகத்தில் பக்தர்கள் அவரை தரிசிக்கலாம். ஒரு மண்டல காலம் அவர் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். 30 நாட்கள் சயன கோலத்திலும் 18 நாட்கள் நின்ற நிலையிலும் அருள்வார். 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் இந்த நிகழ்வு கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் 48 நாட்களுக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதற்கு பிறகு அடுத்த 40 ஆண்டுகள் கழித்துதான் அத்திவரதர் நமக்கு காட்சியளிப்பார்.